ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த பதிவில் என்ன பார்க்கலாம்னா, மத்திய பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிதி 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் அனௌன்ஸ் பண்ண முக்கியமான ஹைலைட்ஸ் மட்டும் இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வருமான வரியில் ஒரு சில முக்கியமான மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வருமான வரியில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு விஷயம் இருக்குது. இதில் 50,000 வரைக்கும் நம்ம வருமான வரி சலுகை பெறலாம். இதை 75,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. புதிய வருமான வரி விதிப்பு முறையில் தனிநபருக்கான வருவாயில் 3 lakhs வரைக்கும் வரி கிடையாது. 7 lakhs வரைக்கும் யாரெல்லாம் வருமானம் ஈட்டுறாங்களோ அவங்களுக்கு 5% பார்த்தீங்கன்னா வரி போட்டிருக்காங்க. அது கூட நீங்கள் ப்ராப்பராக இன்கம் டேக்ஸ்லாம் தாக்கல் பண்ணீங்கன்னா அந்த 5% கூட வரி வராது. ஸோ 7 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் யார் வருமானம் ஈட்டுறாங்களோ அவங்க 10% பார்த்தீங்கன்னா வரி விதிக்கப்பட சொல்கிறாங்க. 10 lakhsலேருந்து 12 lakhs வரைக்கும் 15% வரி போட்டிருக்காங்க. 12 lakhsலேருந்து 15 lakhs வரைக்கும் வருமானம் ஈட்டுபவர்களுக்கு 20% வரி போட்டிருக்காங்க. 15 lakhs மேலே வருமானம் ஈட்டுபவர்களுக்கு 30% வரி போட்டிருக்காங்க. இந்த இன்கம் டேக்ஸில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் பண்ணல. ஒரு சில இந்த வருமான வரி விலக்கை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஞ்சல் வரி ஒரு விஷயம் இருக்குது. அதை முற்றிலுமாக பார்த்தீங்கன்னா நீக்கியிருக்காங்க. ஃபேமிலி பென்ஷன் திட்டத்தின் கீழே இந்த நிலையான கழிவு பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 25,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் 4 கோடிக்கும் மேற்பட்ட இந்த வருமானத்தவர்களாகட்டும் ஓய்வூதியதாரர்களுக்கும் பலன் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. முதலீட்டாளர்களுக்கான இந்த ஏஞ்சல் டேக்ஸ் ஒரு விஷயம் இருக்குது. ஏஞ்சல் வரி அதை முற்றிலுமாக ரத்து பண்ணியிருக்காங்க. இதனால் இன்வெஸ்டர் அதிகமாக பயனடைய முடியும். ஸோ அதுக்கப்புறம் புதுசாக பணியில் சேரக்கூடிய இளைஞர்களுக்கு அரசாங்க தரப்பில் 1 மாத சம்பளம் வழங்கப்படும்ட்டு பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக யாராச்சும் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க இபிஎஃப்ஓவில் பதிவு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகையாக அரசாங்க தரப்பில் 1 மாத சம்பளமாக 15,000 ரூபாய் முதல் 1 லட்சம் வரைக்கும் வழங்கப்படும்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக கிட்டத்தட்ட 30 லட்சம் இளைஞர்கள் பயன்பெற முடியும்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் திட்டம் நடைமுறைக்கு வரப்போ எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற லேடிஸ்களுக்காக சிறப்பு தங்கும் விடுதிகள் கொண்டு வர போகிறாங்க. உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 10 lakhs வரைக்கும் கடன் உதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 1 கோடி இளைஞர்களுக்கு 5,000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகையாக கூட இன்டர்ன்ஷிப் திட்டம் கொண்டு வர போகிறாங்க. இந்த முத்ரா கடன் திட்டத்துக்கான லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 10 lakhsலேருந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் ஒரு 3 கோடி வீடுகள் கூடுதலாக கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க. 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்துக்கு மாற்ற போகிறாங்க. தங்கம் வெள்ளிக்கான சுங்கவரி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. தங்கம் வெள்ளிக்கான சுங்கவரி பார்த்தீங்கன்னா 6%, பிளாட்டினத்துக்கான சுங்கவரி 6.4% குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சூரிய ஒளி மின்சாரத்துக்கு பயன்படக்கூடிய கருவிகளுக்கான இறக்குமதி வரி குறைச்சிருக்காங்க. செல்போன் உதிரி பாகங்களுக்கான இறக்குமதி வரியும் குறைச்சிருக்காங்க. 15% குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த புற்றுநோய்க்கு பயன்படுத்தக்கூடிய மேலும் ஒரு 3 மருந்துகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இறக்குமதி வரி ரத்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் சில மருந்துகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுங்க வரி குறைச்சிருக்காங்க. 26,000 கோடி ரூபாயில் கிழக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புதிய அதிவேக நெடுஞ்சாலைகள் கட்டப்படும் சொல்லியிருக்காங்க. விவசாயம் மற்றும் அதை சார்ந்த துறைகளுக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் 1 கோடி பேரை இணைக்க போறாங்களாம். 5 ஆண்டுகளில் 1 கோடி மாணவர்களுக்கு தொழில் பயிற்சி கொடுத்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் சொல்லியிருக்காங்க. நாடு முழுதும் பார்த்தீங்கன்னா தொழில் பூங்காக்கள் கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. பிரதமருடைய இந்த வீட்டு வசதி திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் 1 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கான ஆன்லைன் வர்த்தகத்துக்கான டிடிஎஸ் பிடி பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிடிஎஸ் தாக்கல் பண்ணுறப்போ நிகழக்கூடிய தாமதம் இனி பார்த்தீங்கன்னா கிரிமினல் குற்றமாக கருதப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சில நகரங்களில் அரசாங்க தரப்பில் 100 சாலையோர உணவு மையங்கள் கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாட்டுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. கடுகு, நிலக்கடலை, சூரியகாந்தி உள்ளிட்ட எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை அதிகரிக்க போகிறாங்க. அதுக்காக திட்டம் வகுத்திருக்காங்களாம். இந்த வேளாண் துறையை டிஜிட்டல் மயமாக்க போகிறாங்களாம். அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்களாம். இந்த மொபைல் ஃபோன் சார்ஜர்களுக்கான சுங்கவரி 15% குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 25 முக்கிய கனிமங்களுக்கு இறக்குமதி வரியிலிருந்து விலை கொடுத்துருக்காங்க. லித்தியம், காப்பர், கோபால்ட் ஆகியவற்றுக்கு சுங்க வரியிலிருந்து பார்த்தீங்கன்னா விலை கொடுத்துருக்காங்க. தொழில் பழகுனர்களுக்கு மாதம் 5,000 கொடுக்க போகிறாங்களாம். தோல் மற்றும் ஆயத்த ஆடைகளுக்கான வரி குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான அம்சங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம்
எந்தெந்த துறைக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பட்ஜெட்னால, ஸோ யார் யாருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த பதிவில் நான் கொடுத்த ஷார்ட்டாக ஸ்வீட்டான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.